வணக்கம். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுக்கு வந்து இப்போ இது நாற்று விட்டுருக்காங்க. பாய் நாற்று. பாய் நாற்று நம்ம ஊரில் சொல்கிறோம். இந்த பாய் நாற்று நம்ம ஊரில் கீழே வைக்கல் இதெல்லாம் வச்சு போடுறோம். இங்கே வந்து பிளாஸ்டிக் பேப்பர் கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உள்ளே இறங்கி போக முடியாது, ஏன்னா உள்ளே தண்ணி இருக்குது, அதனால் நான் நடந்து போக முடியாது. இப்போ பாய் நாற்று லைட்டாக முளைப்புக்கு வந்திருக்கு. அடுத்த வாரம் இது வந்து நடவுக்கு ரெடி ஆயிடும். இப்போ நான் இன்னொரு 2 நாளில் இதை வெளியே அந்த பாயை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு 3 நாள் 4 நாள் இதை திரும்ப எடுத்துகிட்டு இவங்க வந்து நடவு செய்கிறதுக்கு இதை ரெடி பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கீழே அப்படியே கேட்க நம்ம பெரட்டி எடுப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் அதுக்கு சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி சின்ன ஒரு பிளேட்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த பிளேட்டாக எடுக்கிறாங்க. அதை வந்து இங்கே வீடியோவில் அங்கே பார்க்கும்போது காமிச்சிருப்பேன். அப்படியே பிளாக்காக இருக்கும். அந்த பிளேட்டாக இருக்கும். இப்போ இதுதான் அந்த நாற்று பாருங்கள். இது அடுத்த வாரத்துக்கு இதுக்கான இந்த நிலத்துக்கான நாற்றை அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அதனால் சுற்றிக்கலாமே. இங்கே பாரு, அவங்க சின்ன ஒரு போரு இந்த 2 வயல் தான் இருக்குது அவங்களுக்கு. இதுக்கு வந்து ஒரு சின்ன போர் வச்சுருக்காங்க. ஒரு எத்தனை அடின்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த கம்ப்ரஸரை வச்சு இதுலேருந்து இதுக்கு தேவையான தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல், இப்போ தண்ணி நிறையா இருக்குது. நடவு நேரத்தில் உங்களுக்கு வந்து தண்ணி அதிகம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. தண்ணி அதிக தேவையெல்லாம் கிடையாது. அப்போ தண்ணி நல்லா காய விட்டு அந்த ஈரப்பசையோடு தான் வச்சு இவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக வச்சு தண்ணி வேஸ்ட்டு பண்ணுறதில்ல. தண்ணியை ரொம்ப சேமிக்கிறாங்க. இங்கே வந்து தண்ணி பஞ்சங்கிறது, தண்ணி வந்து ஒரு தட்டுப்பாடுங்கிறது இந்த நாட்டில் இது வரைக்கும் நான் வந்து பார்த்தது கிடையாது.